திருப்பரங்குன்றம் தீபயத்திர விவகாரத்துல எனக்கு குடந்தையரசு நிலைப்பாடு எனக்கு தெரியும். இருங்க, குடந்தையரசு நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியும். விஜய் நிலைப்பாடுன்னு குடந்தையரசன் சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, செயலில் தான் காணும். ஒன்று. ரெண்டாவது, நீ எல்லா பதிலையும் எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அப்படி பார்த்தா வேங்கை வயசுக்காக வந்து திமுக கூட்டத்தில் இருக்க எல்லா கட்சியும் ஒழுங்காக பேசினாங்களா? ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்க பேசினாங்க? ஏன் விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் சிபிஐ விசாரணை கேட்டாருங்க. உண்மையை யார் பேசினா? யார் பேசினா? அப்ப பேசி மடைமாற்றத்தை விட பேசாம இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். தலைவனுக்கான அழகுன்றது பாதிக்கப்பட்டவரும் நிக்கிறது தான். இப்ப நீங்க உங்களை சொன்னீங்கல்ல, நீங்க நிப்பீங்க, அவங்க நிப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் பாதிக்கப்பட்ட நிக்காமையா 20 லட்சம் சொந்த காசு எடுத்து கொடுத்தாங்க. சொல்லுங்க. அவங்க கூட்டம் அவங்க தாங்க பொறுப்பு. அரசாங்கம் பொறுப்புங்க. அரசாங்கமும் தப்பு பண்றீங்க. அரசாங்கமும் முதல்ல எல்லாரும் தப்பு பண்றீங்க. எல்லாரும் தப்பு பண்றீங்க. அப்படி ஒன்று நடந்த அரசாங்க பொறுப்பு. அப்படி இழப்பீடு கொடுத்தா அரசாங்கம் தாங்க கொடுக்கணும். கொடுத்துட்டாங்க. தனி மனித கொடுக்கணும். அரசாங்கமும் தனி மனித கொடுக்க நீங்க பிரச்சனை கிளப்புறீங்கன்னு கேட்கிறேன். தப்பு அது. பிஜேபி எதிர்த்து அவர் செய்த திட்டங்களோ அவர் செய்த போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நீங்க பட்டியல் போட நான் தான் சொல்லிட்டேனே. எதிர்க்கிறது என்பது எப்படி நீ வரையறை செய்வீங்க? ஆதரிக்கிறதுனால வந்து எதிர்க்கணும் ஆக முடியுமா? விலகி நிற்கிறதுனால வந்து ஆதரிக்கணும் ஆக முடியுமா? எப்படி நீ முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏன் பிரச்சனையை பேசுறதுக்கு எண்ணில் ஒருவன் வந்தா மட்டும்தான் ஒரு சின்ன துளிர் விடும். அதுவும் இப்போ அதுக்கு வந்து நீங்கள் பொம்மையாக தான் வச்சுருக்கீங்க. 44 பேர் எப்படி வச்சுருக்கீங்க? பொம்மையாக தான் வச்சுருக்கீங்க. 44 பேரும் வேங்கவேலுக்கு பேசுனாங்களா? வன்கொடுமைக்கு பேசியிருக்காங்களா? சாதி ஆணவ படுகொலைக்கு பேசியிருக்காங்களா? சாதி ஆணவ படுகொலைக்கு புதிய சட்டம் ஒன்று ஏற்றணும்னு சொல்லி சிறப்பு சட்டம் ஏற்றணும்னு பேசினாங்களா? நாள் ஒன்று மேலும் பொழுது ஒரு ஒன்றமா பட்டியலின மக்களுடைய வீடுகள் சூறையாடப்படுது, கொள்ளை எடுக்கப்படுறாங்க, குத்து கொலையமா வந்து ரோட்டில் வீசப்படுறாங்க, சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது, சேரி கொளுத்தப்படுது, சேரிகளில் தாக்குதல் நடத்தப்படுது. எதையாவது முறையாக நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? இது எப்போ இந்த மசோதா வந்து முன்வைக்கப்பட்டது? நேற்று நைட்டா? சொல்லுங்க. மனசாட்சியோடு பேசுங்க. மோடி இந்த கவர்மெண்ட் நேற்று நைட்டாக வச்சாங்க. இல்லை, ஏற்கனவே ஒரு போராட்டம் நடந்தாங்க. 6 மாதம் முன்னாடி வைக்கிறப்ப அதுக்கப்புறம் இவ்வளோ நான் தூங்கிட்டு இருக்கேன். பழைய திமுக வருது. பழைய திமுக 6 மாதமா எங்கே போனுச்சுன்னு கேட்குறேன். பழைய திமுகவும் அதை சார்ந்திருக்க கூட்டணி கட்சிகள் எங்கே போனாங்க 6 மாதமா? இது பிரச்சனை வந்துருச்சுல்ல. அன்னைக்கு ஒரு பிரச்சனை எழுப்புனீங்களே, ரேவந்த் ரெட்டி வரைக்கும் பலரை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்களே, அதோட தொடர் நடவடிக்கை என்னன்னு கேட்குறேன் நான். இப்போ கவின் ஆணவ படுகொலையின் போது அந்த வீட்டுக்கு போய் சந்திச்சது டாக்டர் திருமாவளவன், சீமான், இன்னும் பல தலைவர்கள், வைகோ, மதிமுக நிறைய பேர் போய் பார்த்தாங்க. நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்தாங்க. விஜய் அதை குறித்து ஒரு அறிக்கை கூட விடலையே. பதில் சொல்றேன். நான் இந்த கேள்வி அப்பயே கேட்டேன். இல்லை, அந்த தாவைக்காவை எப்படி குடந்தையரசன் ஆதரிக்கிறது ஏற்க முடியும்? இல்லைங்க, தொடர்ச்சியா பட்டியலின மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதர் அதை பத்தி கண்டுகொள்ளாதவரை போய் எப்படி ஆதரிக்க? நான் கேட்கிறேன். அன்னைக்கு அவருக்கு அந்த இதில் நாங்களே கேட்டிருக்கோம். இந்த இதுலேருந்து யாருமே வந்து கேட்கலன்னு சொல்லி நானே பொதுவெளியிலே பேசியிருக்கிறேன். இதில் நான் வந்து கருத்து மாறுபடலாம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இவங்க மூடி வச்சு யார் அடிக்கிறேன்னு தெரியுமா அடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்னென்ன செய்ய போறாங்கன்றது தெரிகிறப்ப, இந்த மாற்றங்கள் நடக்கிறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நிறுவனர், தலைவர், மரியாதைக்குரிய திரு குடந்தையரசன் அவர்கள். வானோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய ஒரு அறிக்கையை வந்து கடக்க நேர்ந்தது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட சில இடங்களை தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்க. எப்போ பாஜகவின் பி டீமா எப்போ மாறினீங்க தெரிஞ்சுக்கலாமா? அதை இப்படிலாம் வந்து நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுங்க. நாங்கள் வந்து இதுக்கு தயாரான பதிலோட வந்து முன்கூட்டியே முடிவு செஞ்சு தான் அதை இது பண்ணோம். சரி, தமிழக வெற்றி கழகம் பாஜகவோட பி டீம்னு நீங்கள் என்ன நிறுவிருக்கீங்க? தமிழக வெற்றி கழகம் பாஜக எதிர்த்து என்னெல்லாம் நிறுவி இருக்குது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து பி டீம் இல்லையான்றதை நம்ம பேச. எதிர்த்தாதான் ஒருத்தர் எதிரின்னு கிடையாது. ஆதரிக்கலனாலும் அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம்
பாஜக எதிர்க்கலன்றதுக்காக ஆதரிக்கிறான்னு பொருளா? திருப்பரங்குன்றம் தீபயத்திர விவகாரத்துல எனக்கு குடந்தையரசு நிலைப்பாடு எனக்கு தெரியும். இருங்க, குடந்தையரசு நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியும். விஜய் நிலைப்பாடுன்னு குடந்தையரசுன்னு சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, செயலில் தான் காட்டும். ஒன்று. ரெண்டாவது, நீ எல்லா பதிலையும் எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அப்படி பார்த்தா வேங்கையல் விசிலுக்காக வந்து திமுக கூட்டத்தில் இருக்க எல்லா கட்சியும் ஒழுங்காக பேசினாங்களா? ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்க பேசினாங்க? ஏன் பிசிகவின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் சிபிஐ விசாரணை கேட்டாருங்க. உண்மையை யார் பேசினா? அப்ப பேசி மடைமாற்றத்தை விட பேசாம இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு விஷயத்தை பேசி பொய்யா பேசியோ அல்லது வந்து முட்டு கொடுக்குற வேலையை செய்யறதை விட பேசாம அமைதியா இருந்து செயல்ல காட்டுறது வந்து சரியானது இல்லையா? கள்ள மௌனத்தை அங்கீகரிக்கிறீங்க நீங்க, ஒரு மோசடித்தனத்தை அங்கீகரிக்கிறீங்க. வாய்ப்பு வரும், வெளிப்படுத்துவாங்க, அதுக்கு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏன்னா அந்த அந்த அப்ரோச் அவங்கள்ட்ட இருக்கிறத நான் பார்க்க முடியுது. அது இந்த தேர்தல்லையே வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜோசப் விஜய் ஆகிய நான் சொல்கிறப்பைய மொத்தத்துக்கும் பதில் அடங்கிடுச்சு. ஒளியில் இல்லை போய் எங்கேயும் ஒரு மிக தமிழ் பேரை மாற்றிட்டு ஒளியில் இல்லை. இல்லை, நீங்கள் வந்து ஒரு கோட்பாடை ஏற்றுக்கிட்டவர், சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவர், தலைவர்களை ஏற்றுக்கிட்டு ஒளியில் என்று தமிழ் பேரை வந்து அது குறைவாக மதிப்பீடு சொல்ல புரியுது. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் பேரை ஏற்றுக்குவாங்க, இந்து முகமாக இருப்பாங்க. தமிழ் பேரை ஏற்றுக்குவாங்க, அவங்க சார்ந்திருக்கிற மத முகமாக இருப்பாங்க. தமிழ் பேரை ஏற்றுக்குவாங்க, சாதி அடையாளம் இருக்கும், சாதி விரோதம் இருக்கும், குரோதம் இருக்கும், வன்மம் இருக்கும், வக்கிரம் இருக்கும். நான் ஜோசப் விஜய் ஆகிய நான் சொல்லிட்டு கும்பிட்டு போட்டு நிற்கிறார்ல, இதுதான் வந்து உண்மை. நீ எதை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நடைமுறைப்படுத்துகிறப்ப அது சமத்துவத்தை நோக்கியதாக இருக்கணும், சமூக நீதி நோக்கியதாக இருக்கணும், அனைத்து மக்களுக்குமான வாய்ப்பு வழங்குறதா இருக்கணும். அதுதான் சரியானதாக இருக்க முடியும். பேசுகிறதெல்லாம் நல்லது, நடவடிக்கையெல்லாம் பொய்யினா அது எப்படி? இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட நெடுங்கால திராவிட தமிழ் தேசிய இயக்கங்களோட பயணித்த ஒரு ஆற்றல் மிகு கள வீரர் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு திரை கவர்ச்சி, திரை பிம்பம் ஆரம்பித்த ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது ஏன் அவ்வளவு தூரம் நீங்கள் போகணும்? திரைத்துறையிலேருந்து வரக்கூடாதுன்னு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? ஏதாவது முடிவு செஞ்சு வச்சுருக்கீங்களா? திரைத்துறையிலேருந்து வந்தால் அவங்க தப்பானவங்கன்னு நீங்களே வந்து ஒரு தவறான விஷயத்தை எப்படி சொல்கிறீங்க? ரஜினிகாந்தை எதிர்த்தீங்க. திரைத்துறையிலிருந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்க கூட இல்லாத ரஜினிகாந்தை கடுமையாக எதிர்த்தீங்க, விமர்சனம் பண்ணீங்களே. எதுக்கு இல்லையா? நான் அப்பயே அப்படின்னா சொன்னேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னவன் ஆச்சு. அந்த துறையும் ஒரு ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏன் உதயநிதி திரைத்துறையிலேருந்து வரப்போ இதே பதில் தான் சொல்லியிருக்கேன். உதயநிதி இப்போ நடிக்க போயிட்டாரு, நடிப்பை விட்டுட்டு ஏன் அவர் முதலமைச்சர் வராருன்னு பேசுகிறப்ப உதயநிதியோடைய வருகையை ஆதரித்தவன். ஆனால் நான் பார்க்குற பார்வை என்னன்னா, நீ எந்த துறையிலேருந்து வேணாலும் வாங்க, என்ன செய்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன திட்டம், உங்களுடைய செயல்முறை என்ன, கொள்கை என்ன, உங்க கொள்கை என்ன, யாரை பின்பற்றுறீங்க, இதுதான் நான் பார்ப்பேன். அப்படி என்ன நீங்க தெரிஞ்சுன்னு கேக்குறேன். நான் கேட்கிறேன், அப்படி நீங்க பார்த்து அப்படி பகுப்பாய்வு பண்ணி என்ன கொள்கை, என்ன சித்தாந்தம், என்ன தத்துவம் தெரியுது. ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? விஜய் பி டீம்னு சொல்றதுக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்காங்கன்றதுக்காக எதையாவது ஒன்றை கொடுங்க, அப்புறம் பத்தி அதை பத்தி பேசுவோம். அவருக்கு யார் ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது? இப்போ இந்த ஓய்வூதிய பாதுகாப்பு கொடுக்க இன்றைக்கி என்ன ஆயிருக்கும்? இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தப்பே இவ்வளோ பிரச்சனை, கால் முறியுது, கை முறியுது, இவ்வளோ கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, 500 பேர் தான் வந்து, 2000 பேர் தான் வந்து, 5000 பேர் தான் வந்து முடிவு பண்ணுறப்பயே இவ்வளோ பிரச்சனை. ஓய்வூதிய பாதுகாப்பு கொடுக்கலாம் என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்? நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி ஓய்வூதியம் கொடுக்குறத விட விஜய் கொடுக்குறது என்ன தப்புன்னு கேட்குறேன். முன்னாள் முதலமைச்சர் தவிர வேறு என்ன இருக்கு? நீங்கள் என்ன சொல்லுங்க. அவர் ஒரு 50 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்க. அதுதான் தகுதியா? பொதுச் செயலாளருங்க அவரு. இவர் யாருங்க? ஏங்க, மக்கள் கிட்ட போற ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே. இன்னைக்கு இங்க நீங்க கூட்டத்தை வந்து பாக்குறப்ப அவருக்கு பாதுகாப்பு தேவையா இல்லையான்னு முடிவெடுத்து பண்ணிடுறாங்க. அதான் சொல்றேன், நீங்க கேட்கற கேள்வி என்ன? ஒருவேளை இல்ல பிஜேபியோட பி டீம், ஒருவேளை பாஜக அவங்க வளைக்கலான்னு கொடுத்துருந்தா கூட அது அவங்க என்னமா இருக்கலாம். கொடுக்கப்பட்டது சரியா தப்பா அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டது சரி. பிஜேபி எதிர்த்து அவர் செய்த திட்டங்களோ, அவர் செய்த போராட்டங்களோ, ஆர்ப்பாட்டங்களோ நீங்க பட்டியல் போட நான் தான் சொல்லிட்டேனே. எதிர்க்கிறது என்பது எப்படி நீ வரையறை செய்வீங்க? ஆதரிக்கிறதுனால வந்து எதிர்க்கணும் ஆக முடியுமா? விலகி நிற்கிறதுனால வந்து ஆதரிக்கணும் ஆக முடியுமா? எப்படி நீ முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா, நூலை போட்டு வரணும், அடையாளமாக வரணும், சட்டையை திறந்து போட்டு வரணும். அப்படிலாம் பண்ண அவசியம் இல்லை. அப்படி அதை மாற்றுறதுக்கு தான் அவருடைய ஸ்டைலு, அவருடைய யுக்தி.
ஒரு வித்தியாசமான புது அணுகுமுறையா இருக்குது. அதை வரவேற்கிறோம். முழுமையா நீங்க அதை வரவேற்றுட்டு போறாங்க. மற்ற ஜனநாயக சக்திகளையும் ஆதரிக்கிறீங்க. இப்ப சிபிஎம், சிபிஐ போன்ற தோழமை கட்சிகள் ஆதரிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் தாவேக்கு ஆதரவு. ஒரு குழப்பமான நிலைப்பாடு இல்ல நான் கேட்கிறேன். குழப்பம்லாம் கிடையாது. அதாவது என்னன்னா அந்த இடத்துல டிவிக்கு நிக்குங்க. அப்ப அவங்கள நீங்க ஆதரிக்க முடியாது இல்ல. அந்த இடத்துல நாங்க வந்து 2 வேட்பாளர்ல மிக சரியானவங்க யாருன்னு பார்ப்போம். குறிப்பா இவங்களை ஆதரிக்கணும். ஏன்னு வச்சுங்களேன், இடதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு பெற்ற மக்கள் மன்றத்தில் வீதியில் நின்று போராடக்கூடியவர்களை கைவிட்டுட்டோம்னா நாளைக்கு மக்களுடைய பிரச்சனை யார் பேசுவா? கை விட்டீங்களா? இப்பதான் விக்கலையா? அவங்களுக்கு கை விடாம இருந்திருந்தீங்கன்னா திமுக கூட்டணி ஆதரிச்சிருப்பீங்க. என்னன்னா கை விட்டதுனாலதான் நீங்க இப்ப விஜய் பக்கம் போய் நிக்கிறீங்க. திமுக அவங்களை கைவிட்டு இருக்குங்க. அதை பத்தி பேச மாட்டீங்களா? எங்க கை விட்டுச்சு? சிபிஎம் அந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. 6 சீட்டு கொடுத்தது 5 சீட்டா மாத்துறது. தேமுதிக கொடுத்துட்டு இவங்க அதுக்கப்புறம் கீழே கொடுக்க, இதுதான் உங்க அணுகுமுறையா? சொந்த சின்னத்தில் நிக்க விடாம ஆக்குறதா உங்க அணுகுமுறையா? எது கட்சி தொடங்குறாங்க? சண்முகம் பேசினாரு, தோழர் சண்முகம் பேசினாரு, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எதுக்கு ஒருத்தர் கட்சி தொடங்குறாங்க? நான் எது கட்சி நடத்தணும்? நான் திமுக அதிமுக இணைஞ்சிட்டு போறேன். எது கட்சி நடத்தணும்? நான் இவங்க ஏதோ ஒன்று சொல்ல மறந்த, ஏதோ ஒன்று செய்ய மறந்த, ஏதோ ஒரு திட்டத்தை முன்வைக்க மறந்ததை நான் எடுத்துட்டு போய் செய்யறதுக்கு ஆசைப்பட்டு தான் அதை நிற்கிறேன். அவங்க விட்டதை நான் தொட்டு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டு தான் நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நான் தலைவராக இருக்கிறேன். அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கனவு இருக்கும், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை நீ எப்படி நிறைவேற்றி தர முடியும்? எப்படி நிறைவேற்ற? மனிதநேய மக்கள் கட்சியோட திட்டத்தை வந்து திமுக நிறைவேற்றி தர முடியுமா? விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய திட்டத்தை முழுசையும் திமுக நிறைவேற்றி தர முடியுமா? எப்படி முடியும்? மனிதநேய ஜனநாயக கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஎம், சிபிஐ, இவங்களுடைய கொள்கை, கோட்பாட்டு, அரசியல், இவங்களுடைய வரலாறை திமுக உடனே செஞ்சு தந்துட முடியுமா? நீங்க சொல்றவங்க எங்க இருக்காங்க? இப்ப எஸ்டிபி தோழர் எங்க இருக்காரு? சிபிஎம் அங்க இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சமரசம் பண்ணி அங்க போய் நின்னு குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் பண்ணிருக்கணும்ல. இப்ப எதிர்பக்கம் போய் நிக்கிறீங்க. எதிர்பக்கம் கிடையாது. யார் சொன்ன எதிர்பக்கம்னா? நம்ம வந்து இப்ப பிஜேபி பக்கம் தான் எதிர்பக்கம். திமுகவும் பிஜேபி, திமுகவை பிஜேபி தீய சக்தின்னு சொல்லுது. ஐயா விஜயும் தீய சக்தி தான் சொல்றாரு. நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? நான் தீய சக்தி பக்கம் நிக்கலையே. அதான் நீங்க அப்போ தூய சக்தியான்னு தன்னை சொல்லிக்கொள்ள கூட விஜய் பக்கம் நிக்கிறீங்க. ஆமா, ஏன்னா பிஜேபியும் விஜயும் ஒரே குரல் தான் ஒலிக்கிறாங்க. இவங்க தீய சக்தின்னு நீங்க சொல்றீங்க, நானும் சொல்றேன். முடிஞ்சு போச்சு இல்ல? இல்ல, பிஜேபியும் விஜயும் ஒரே குரல்ல ஒலிக்கிறாங்க. திமுக தீய சக்தின்னு நீங்க அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களாங்க? திமுகவையா? திமுகவை தீய சக்தின்னு பிஜேபியும் சொல்றாங்க, விஜயும் சொல்றாங்க. ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஒரே வார்த்தை, ஒரே பதில். எனக்கு வந்து திமுக மேல சில நல்ல அபிப்பிராயம் உண்டு. அதெல்லாம் மறுத்து கண்ணாபண்ணு காட்டு மேடத்தனமா கண்மூடித்தனமா அப்படி பேச முடியாது. அப்படிதான் பேசுறாரு விஜய். எது கண்டுதமா தான் பேசுறாரு. விஜய் சொல்ற விஷயங்களை இப்ப அண்ணாவை பத்தி தப்பு சொன்னாரா? ஏன் இது வரைக்கும் பேசுற கலைஞரை பத்தியாவது தப்பு சொல்லிருக்காரா? தெரிஞ்சவங்க சொல்லுவாரு, அவருக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சவங்க பேசுவாரு. நீங்க குடும்ப கட்சிங்கிறாரு, மன்னராட்சிங்கிறாரு. அதுல என்னங்க பிரச்சனை? அந்த கட்சி ஏத்துக்குது, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்க ஏத்துக்கிறாங்க, நாங்க ஏற்கல, அவ்வளவுதான் விஷயம். அதனால சமூகத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காங்க? ஏங்க அந்த மன்னராட்சியா சமூகத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஆமா, பாதிப்பு. தண்ணி வரலையா? பாதிப்பு இருக்கு. எப்படி பாதிப்பு இருக்குன்னு சொல்லட்டுமா? எப்படி பாதிப்பு இருக்கு? இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் எந்த இடத்துலயும் சிந்திக்கிறேன் பாக்குறேன்னு மட்டும் பாருங்க. இப்போ ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு தொகுதியில 2 முறை வெற்றி பெற்றார்னா 3ஆம் முறை அவர் சீட்டு கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப ரேரா இருக்கும். அப்படியே இருந்தால் அவர் அமைச்சராக இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா அதை கூட்டணி கட்சி கொடுத்து விட்ருவாங்க. மதிவேந்தனுக்கு இப்போ கொடுத்துட்டாங்க திருப்பி. யாருக்கு? மதிவேந்தனுக்கு கொடுத்துருக்குறாங்க. மதிவேந்தனுக்கு கொடுத்துருக்குறாங்க, கோவிஷீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தொகுதி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வந்துடக்கூடாதுன்னு. இப்போ நெருக்கடி, நாங்களாம் உழைச்சி போராடி பெற்றதோடைய விளைவு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அந்த குறுநில மன்னர்கள்னு சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க அடுத்த இடம் வந்து அவர் அமைச்சர் ஆகிடுவார். அதனால் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினச்சி பண்ணுற வேலை இருக்கு. இது வந்து எப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு தொடர்பு அந்த குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தருடைய பின்புலத்தில் அவங்களுடைய ஆதரவோட நிழலில் இருந்தால் மட்டும்தான் மீண்டு வர முடியும். ஏன்னா வர முடியாது. இயல்பாக நீங்கள் பெரியாரை படிச்சுட்டு பெரியாருடைய சிந்தனையில் இருந்து அதே மாதிரி இருந்து யாரையாவது ஒருத்தராவது திரும்ப வந்திருக்காங்கன்னு காட்ட சொல்லுங்கள், கிடையாது. அப்போ இதெல்லாம் எப்போ மாற்றுவீங்க? இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் எப்படிங்க அவர் மாற்ற முடியும்? நீங்க நம்புறீங்க? யார் மாற்ற முடியும்? விஜயால மாற்றணும் நீங்க அறிவிச்சிருக்காருல்ல, என்ன பேர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காருல்ல, இதுதான் நாங்கள் இதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் எதுக்கு உழைக்கிறோம்? எனக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் 2000 வருஷமான பிரச்சனை என்ன? எனக்கு அதிகாரம்ன்றது எனக்கு பிரச்சனை.
நான் அதிகாரமற்றவன், நிலமற்றவன், ஆயுதமற்றவன், நிராயுதபாணி. எதிரில் இருக்கிற அத்தனை பேரும் ஆயுதத்தோடு உட்காந்துருக்கிறான். போர்க்களத்தை நிற்கிறப்ப நான் நிராயுதமான இருக்கேன், அடிமையாக இருக்கிறேன், விலங்கிடப்பட்டவனாக இருக்கிறேன். என் பிரச்சனையை பற்றி பேசுறது எவன் இருக்கான்? ஒருத்தர் இல்லையே. அப்போ என் பிரச்சனையை பேசுறதுக்கு எண்ணில் ஒருவன் வந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன துளிர் விடும். அதுவும் இப்போ அதுக்கு வந்து நீங்கள் பொம்மையாக தான் வச்சுருக்கீங்க. 44 பேர் எப்படி வச்சுருக்கீங்க? பொம்மையாக தான் வச்சுருக்கீங்க. 44 பேரும் வேங்கவேலுக்கு பேசுனாங்களா? வன்கொடுமைக்கு பேசியிருக்காங்களா? சாதி ஆணவ படுகொலைக்கு பேசியிருக்காங்களா? சாதி ஆணவ படுகொலைக்கு புதிய சட்டம் ஒன்று ஏற்றணும்னு சொல்லி சிறப்பு சட்டம் ஏற்றணும்னு பேசினாங்களா? நாலொன்று மேலும் பொழுது ஒன்றமா பட்டியலின மக்களுடைய வீடுகள் சூறையாடப்படுத, கொள்ளை எடுக்கப்படுறாங்க, குத்து கொலையமா வந்து ரோட்டில் வீசப்படுறாங்க, சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது, சேரி கொளுத்தப்படுது, சேரிகளில் தாக்குதல் நடத்தப்படுது. எதையாவது முறையாக நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? எங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியை முழுசாக பயன்படுத்துறீங்களா? எங்களுக்கு ஒரு துணை பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? இந்த பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் தலித் பந்துன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சு போட்டாங்களே, துணை பட்ஜெட் போட்டாங்களே. ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக நீதி பேசுறீங்களே? சமூக நீதி எங்கே பிறந்துச்சு? ஆந்திராவில் பிறந்துச்சு. தமிழ்நாட்டில் எங்கே பிறந்துச்சு? தமிழ்நாட்டில் இருக்க பெரியார் தானே அடையாளம், முகமாக இருக்காரு. அவரை பயன்படுத்திட்டு இருக்கிற அவர் திராவிட மாடல் அரசுன்னு சொல்றக்கூடிய திமுக அரசு இதை பற்றி கெஞ்சிட்டு கவலை கொள்ளனா நீ யார்? மம்தா பானர்ஜி சொன்னதான் நான் சொல்லுவேன். பாஜகவுடைய உண்மை கூட்டணி ஏ டீம், பி டீம், சி டீம், விஜய் கிடையாது. பாஜகவுடைய கூட்டணி கள்ள கூட்டணி திமுகவுக்கு இருக்குன்னு மம்தா சொன்னாங்களே, அதை சீர்தூக்கி பாருங்க. அதாவது இன்னைக்கு இந்தியா முழுக்க டீலிமிட்டேஷன் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. அந்த டீலிமிட்டேஷனை குறித்து பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் மரியாதைக்குரிய ஆர் ஆசா அவர்களை பார்த்து நீங்க வந்து பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னு பிஜேபி பேசுது. அவங்க கூட்டம் இருக்கிறாங்க, நீங்க சொல்ல வரீங்க. இதை நாம ஏற்கணும். நான் கேட்கிறேன், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப இந்த மசோதா வந்து முன்வைக்கப்பட்டது? நேற்று நைட்டா? சொல்லுங்க, மனசாட்சியோட பேசு. மோடி இந்த கவர்மெண்ட் நேற்று நைட்டா வச்சாங்க இல்ல? ஏற்கனவே ஒரு போராட்டம் நடந்தாங்க 6 மாசம் முடி வைக்கிறப்ப. அதுக்கப்புறம் இவ்வளவு நான் தூங்கிட்டு இருந்தீங்களா? பழைய திமுக வருது, பழைய திமுக 6 மாசமா எங்க போனுச்சுன்னு கேட்கறேன். பழைய திமுகவும் அதை சார்ந்திருக்க கூட்டணி கட்சிகள் எங்க போனாங்க 6 மாசமா? இது பிரச்சனை வந்துருச்சுல்ல? அன்னைக்கு ஒரு பிரச்சனை எழுப்புனீங்களே, ரேவந்த் ரெட்டி வரைக்கும் பலரை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்களே, அதோட தொடர் நடவடிக்கை என்னன்னு கேட்குறேன் நான். இப்போ உங்க திட்டம் என்ன? எங்க ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருக்காங்க, ஒரு இயக்கம், ஒரு கட்சி, அவ்வளவுதான். இது மக்களுக்கு எதிரானது, மாநில தன்னாட்சிக்கு எதிரானதுங்கிற பரப்புரை ஏற்படுத்தியிருக்காங்க. கண் துடைப்பு போராட்டம், அதை கூட விஜய் பண்ணலங்க. கண் துடைப்புக்கு கூட அவர் பண்ண தெரியாதுங்க போராட்டம். அவருக்கு கண் துடைப்பு போராட்டம் அப்படிதானே? ரொம்ப மோசமானதுங்க. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்நேரம் போராடி இருக்கணும். எப்போ 6 மாதம் தொடர் போராட்டம் நடத்தி இந்நேரம் எடுத்துகிட்டு போயிட்டோம். எலெக்ஷனுக்கு வந்து இது உங்களுக்கு இப்போ பயன்படுது. ஆனால் திமுகவுக்கும் பாஜக கள்ள கூட்டணி இருக்குன்னு மம்தா சொன்னாங்கல்ல, அதுக்கு இந்த தொகுதி மறையறையே காரணம்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு கொண்டு வரது காரணமே என்னதுங்களா? இதுதான். அவங்க எடப்பாடியை ஒன்றாம் உள்ள வந்து மேலே வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கணும்னு எந்த இடத்துலையும் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க திமுக உட்காந்து தான் பாஜக நினைக்குது. இதான் உண்மையானது. வெளியில பேச இதை வச்சு உங்களை கள்ள கூட்டணின்னு பேசுறதுங்கிறது மம்தா பானர்ஜி பேசினா இது வரைக்கும் ஏன் பதில் சொல்லலன்னு கேட்குறேன். எதுக்கு பதில்? நீ தானே சொன்னீங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண அவசியம் இல்லை. ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க, கலந்து போறாங்க. உண்மை. நீங்க இப்ப விஜய் சொல்ற மாதிரி நான் இப்ப உண்மைன்னு சொல்ல போறேன். என்ன சொல்லுது? நீங்க ஒரு விஜய் சொல்றீங்க, தாவேக்கா சொல்றீங்க, அப்ப திமுக அதுதான் உண்மை. கல்ல அமைதியா இருந்தா இதுதான் உண்மை. நீங்க ஒரு இடத்துல தொட்டீங்க. நீங்க தொடர்ச்சியா சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு நபர், பட்டியலின மக்களுக்கான ஒரு தொடர்ச்சியா உடைச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர், பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இந்த சாதி ஆணவ எதிராக தனிச்சட்டை கொண்டு வரணும்னு சிபிஐ சிபிஎம் விசிகெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. முதலமைச்சர் கொண்டு போனாங்க. ஒரு குழு போட்டார். குழு என்ன ஆச்சுன்னு தெரியல. அது எனக்கு விமர்சனம் உண்டு. கவின் ஆணவ படுகொலையின் போது அந்த வீட்டுக்கு போய் சந்திச்சது டாக்டர் திருமாவளவன், சீமான், இன்னும் பல தலைவர்கள், வைகோ, மதிமுக உட்பட நிறைய பேர் போய் பார்த்தாங்க. நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்தாங்க. விஜய் அதை குறித்து ஒரு அறிக்கை கூட விடலையே. ஏன்? அவர் பதில் சொல்லணும். கண்டிப்பாக தாவைக்கு பதில் சொல்லணும். நான் இந்த கேள்வி அப்பயே கேட்டு இல்லை. அந்த தாவைக்காவை எப்படி குழந்தை அரசன் ஆதரிக்கிறது ஏற்க முடியும்? இல்லைங்க, தொடர்ச்சியா பட்டியலின மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதர் அதை பத்தி கண்டுகொள்ளாதவரை போய் எப்படி ஆதரிக்க? நான் கேட்குறேன். அன்னைக்கு அவர் அந்த இதில் நாங்களே கேட்டிருக்கோம். இந்த இதுலேருந்து யாருமே வந்து கேட்கலன்னு சொல்லி நானே பொதுவெளியிலே பேசியிருக்கிறேன். இதில் நான் வந்து கருத்து மாறுபடலாம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இவங்க மூடி வச்சு யார் அடிக்கிறேன்னு தெரியுமா அடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்கன்றது தெரிகிறப்ப, இந்த மாற்றங்கள் நடக்கிறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு யார் பாத்திரமா இருக்கணும்? நாளைக்கு விஜய் அவர்களும் தாவேக்காவும் பாத்திரமா இருக்கணும். அதை நான் நம்புகிறேன். ஆனால் நான் ஏற்கனவே நம்பிட்டு இருக்கேன்ல, அவங்கள்ட்ட அந்த அடிப்படையில் அந்த தகுதி இல்லைன்றதான் பிரச்சனை. இப்போ
அவங்க ஏன் செய்யலன்னு தான் முதல்ல நீ ஆட்சியை கையில் வச்சிருக்கீங்க, அதிகாரத்தை கையில் வச்சிருக்கீங்க, சட்டமன்றத்தை உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் ஏன் செய்யலன்னு தான் இப்போ கேள்வி. வந்து பார்த்துட்டா எல்லாம் தெரியப்படுமா? அது கிடையாது. அவர் முதலமைச்சராக வந்தால் இந்த சட்டம் வரலன்னா, இதுக்கான திட்டம் இல்லைன்னா நீங்கள் கேட்குறது நியாயமா? அதாவது இல்லை தோழர், கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இருக்கிறவங்க ஆட்சி வச்சிருக்கிறாங்க, அவங்கள சட்டையை உலுக்கி கேட்கறது சரியா இருக்குமா? எதுவுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட அவர் ஆட்சி வந்த பிறகு பண்ணலாம் கேட்கறதுன்னு சொல்றது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? அது அவர் வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதுகாப்புன்னு அதெல்லாம் வருது. அதே மாதிரி அனைவருக்கும் சமம்னு சொல்கிறப்போ அதுக்கு பொருள் அதுதான். ஆனால் ஆட்சி வந்த பிறகு ஒருத்தர் செய்யலைன்னு வச்சுங்களேன், அது மோசமானது. அது நம்ம வந்து அதுதான் அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற உண்மையான கொடுமை. அப்போ ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கவர் செய்யலைன்றப்ப தான் எங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு நாங்கள் எழுப்புறோம். இப்போ நீங்கள் போய் விஜய் பார்க்கலன்னா விஜய் பார்க்க முடியலையே, ஒரு தடவை போனால்தான் பிரச்சனை ஆகுத. எங்கே போனாலும் இப்போ இருக்கிற ஏற்கனவே இருந்ததை விட தாண்டி பல மடங்கு பிரச்சனை ஆகுது. அதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம்னா கூட்டம் கொடுத்து சட்டம் ஒழுங்கு சரியா உங்க காவல்துறை காவல்துறை மட்டும்தான் காரணமா? ஆமா. எங்க பாதிக்கப்பட்ட 41 பேர் உலகத்துல யாராச்சும் மரணித்தவர்கள் வீட்டுக்கு போய் தான் பழக்கம். உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நீங்க எவ்வளவோ தொண்டர்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க, மரணித்தவனை யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்களாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான வழி இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழி இருக்கு. ஒருத்தர் ஓன்னு அழுவான், ஒருத்தர் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவான், ஒருத்தர் குப்புரை படுத்து எந்திரிக்க மாட்டான், ஒருத்தன் அதை கூட சுற்றுவான். அப்படியே நீ அவன் அழுவலையே நினைப்போம். சில பேர் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணவர் இறந்துருப்பாங்க, அழுவலையே நினைப்பான். 3 நாள் கழிச்சு அழுவ ஆரம்பிப்பான், 6 மாதம் கழிச்சு அழுவ ஆரம்பிப்பான். வலின்றது வந்து அதை வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு விதமாக அதை வெளிப்படுத்துவாங்க. கண்ணீர் கப்பலையுமா நின்று தலையை விரிச்சு போட்டுருந்தா அதுதான் அழுவெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே வச்சுட்டு கனண்டு கொண்டு இருந்தாலே அதுவே அந்த வருத்தம் வந்து பல வடிவத்தில் ஒவ்வொருத்தரும் அதை கையாளுவாங்க. எனக்கு கொஞ்சம் துணிவு இருந்துச்சுன்னா எனக்கு முன்னாடி நடக்கக்கூடிய துன்பத்துக்கு நான் வந்து அது துணிவாக நின்று எதிர்கொள்வேன். அதே துன்பத்தை ஒருத்தர் ரத்தத்தை பார்த்தா மயங்கி கீழே விழுந்துருவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமானது. ஒருத்தர் ரத்தத்திலே உழன்றுவான். அவன்கிட்ட போய் ஈவு இறக்கம் இல்லாதவன்கிட்ட போய் நீங்கள் ஈவை கேட்டு இறக்கம் கேட்டுங்கலாம் பார்க்க முடியாத மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த சமூகம் வந்து அந்த சமூகத்தோடு அவன் வந்து பயணித்து வளர்கிறப்ப அவனுடைய வெளிப்பாடு என்பது வெளிப்படுத்த தன்மை என்பது மாறுபடும். அவருக்கு வழி இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன். நீங்களும் எப்படி சொல்ல முடியுன்றேன். அது அப்படி சொல்ல முடியாது. அவர் வழி இருக்கா இல்லையான்னு அவர் தான் அந்த உணர்ந்தது இருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் 10 நாள் 15 நாள் வர முடியாமல் கடந்தார்ல, என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். செயலிலேருந்து கடந்தது மாதிரி நினைக்கிறாருல, நினச்சிருக்க முடியும், அப்படி தான் நினைக்கிறேன். அந்த இதையும் அப்படி அந்த பார்வையில் உணராமல் வந்து அழுகுது புலம்பணும், அங்கேயே நிற்கணும். சில பேர் இப்போ நானாக இருந்தால் ஸ்பாட்டை விட்டு போக மாட்டேன். நான் ஸ்பாட்டை விட்டு போக மாட்டேன். இப்போ என்னுடைய தன்மையை அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. ஒவ்வொருத்தரும் தலைவனுக்கான அழகுன்றது பாதிக்கப்பட்டவரும் நிக்கிறது தான். இப்ப நீங்க உங்களை சொன்னீங்கல்ல, நீங்க நிப்பீங்க, தமிழக வெற்றி கழகம் பாதிக்கப்பட்ட நிக்காமையா 20 லட்சம் சொந்த காசு எடுத்து கொடுத்தாங்க. சொல்லுங்க. அவங்க கூட்டம் அவங்க தாங்க பொறுப்பு. அரசாங்க பொறுப்புங்க. அரசாங்கமும் எல்லாரும் தப்பு பண்றீங்க. அரசாங்கமும் முதல்ல எல்லாரும் தப்பு பண்றீங்க. எல்லாரும் தப்பு பண்றீங்க. அப்படி ஒன்று நடந்தா அரசாங்க பொறுப்பு. அப்படி இழப்பீடு கொடுத்தா அரசாங்கம் தாங்க கொடுக்கணும். கொடுத்துட்டாங்க. தனி மனித கொடுக்கணும். அரசாங்கமும் தனி மனித கொடுக்க நீங்க பிரச்சனை கிளப்புறீங்கன்னு கேட்கிறேன். தப்பு அது. 20 லட்சம் கொடுத்தா சொந்த காசை கொடுத்தா அது எவ்வளவு மேன்மையானதுன்னு பார்க்கணும். சொந்த காசை எடுத்து கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவர் கட்சிக்காரர் தான் கொடுக்கணும். அது பொறுப்பு யாரு? தன்னை சுற்றி நடக்கிற அத்தனைக்கும் தான் பொறுப்பு என்று ஒருவன் நினைக்கிற தனி மனித கடமை இருக்கும் பட்சத்தில் அது ஒரு அரசுக்கு பல்லாயிரத்தனமான பங்கு அவருக்கு அரசுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெறும் குற்றச்சாட்டுன்னு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு வந்து எல்லாரும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அரசு பொறுப்பேற்காதுன்னு சொல்கிறது எப்படி முடியும்? எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. அவர் மீது விமர்சனம் இருக்குது, முன்வைங்க, நியாயமானது. அதுக்கு அவர் பதில் சொல்லணும். அடுத்தது வருங்காலத்தில் மாற்றிக்கொள்ளட்டும், தப்பு கிடையாது. ஆனால் வந்து அரசுடைய கடமையை தவிர்த்து மடைமாற்றுறது இருக்குங்களே, அது எந்த விதத்துலையுமே நியாயமற்றதான் நினைக்கிறேன். தமிழ்நாடு 2026 தேர்தலில் விஜய் ஏன் ஒரு மாற்றா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு 4 முனை போட்டி இருக்குது. திமுக 4 முனை போட்டியா? அப்போ என்ன புதுசாக வர எத்தனை முனை போட்டி நீங்கள் சொல்லுங்கள். அது நீங்கள் இந்த மீடியாவில் வந்து விளம்பரம் கொடுக்கறதுக்காக எல்லாம் போட்டி வச்சுங்க. 4 முனை போட்டிலாம் கிடையாது. எத்தனை முனை போட்டி நீங்கள் சொல்லுங்கள். 2 முனை போட்டி தான் அதிகபட்சமாக. 3ஆம் இடத்துக்கு ஒரு போட்டி வரலாம். இல்லை பாக்கிலாம் சீமானெலாம் சீனில் இருக்காரா? இல்லை 2 முனை போட்டி யாருன்னு சொல்லுங்கள். இப்போதான் வந்துகிட்டு இருந்தேன். ஒரு வேட்பாளர் நேற்று நைட்டு இரவு பார்த்தேன். நான் கூட 9:30 மணி நான் கூட எல்லாம் கூட விட்டு போயிருப்பான்னு நினச்சேன். பேர சொல்ல விட எனக்கு தப்பாக போய்ட்டு தேர்தல் நேரம் 7:30 மணி இருக்கும். நல்ல மக்கள் கூட்டமாக இருக்கிறது. தனியாக 3 பேரோட ஓட்டு வண்டியில் நின்று கேட்டுட்டு போனார். ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாம் தமிழர் பிரபலமானவர்.
எனக்கு பார்த்து நின்று வேதனையோட பரவாயில்ல நம்ம வந்து பெரிய கட்சி மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி வந்தேன். போன தேர்தலில் சீமான் அவர்களுக்கு கூடின கூட்டமும் அவங்களுக்கு இருந்தது இப்போ இருக்கா? இப்போதான் ஒரு மாநாடு கூட்டினாங்க. இப்போ சவுத் சைடில் தொடர்ச்சியா பரப்புரை மே 4 எண்ணுவோம்ல, எல்லாரும் தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் என்ன போகிறோம், தனியாக ஒன்றும் என்ன போகிறது இல்லை. அன்னைக்கு தெரிஞ்சிட பெரியாரை தொட்டவங்க அந்த மண்ணில் நிற்க முடியாது, நிலைக்க முடியாது. அதோடைய விளைவு என்னன்னு சங்கரமடம் போய் நிற்கிறாரு பார்த்தீங்களா? நடக்கவே நடக்காத. பகவத்கீதையை கூட விஜயோட மேடையில் கொடுத்தாங்க, அதையும் சேர்த்து நீங்க தப்பு கிடையாது. பகவத்கீதை கொடுக்கட்டும், வந்து அது கொடுக்கறவங்களுடைய விருப்பம். பகவத்கீதை அவர் படிக்கட்டும், தப்பு கிடையாது. எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும், எல்லா இடத்துக்கும் போகட்டும். பைபிளையும் படிக்கணும், குரானையும் படிக்கணும். நானும் எல்லாத்தையும் படிப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். அதுதான் பகுத்து பார்க்கறதுக்கான அழகு இருக்கும், அதுதான் சிறந்த தன்மையாக இருக்கும். அதுலேருந்து அந்த அந்த எண்ணங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படுறப்ப தான் இதாகும். வந்து போன முறைக்கு முன்னாடி சீமான் இந்த தேர்தலுக்காக சொல்கிற 4 முனை போட்டின்னு சேப்பு கருப்பு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டு போட வந்தார். அப்போ எல்லாம் திமுக கூட்டினாங்க. யார்? தளபதி விஜய் ரசிகர்கள், இந்த மன்றத்தார்கள். அப்போ மன்றமாக அந்த இயக்கமாக தான். அதுக்கப்புறம் ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு சில்லை போட்டு விட்டு சிம்பாலிக்காக சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் போய் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. 8% எப்படா திடீர்னு மாறுனுச்சுன்னு அப்போ எல்லாம் கேட்டேன். சரி, விஜய் ரசிகர் ஓட்டெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தேர்தலில் இல்லை, இப்போ விஜய் ரசிகர் 2% தான் சொல்றீங்களா? யாரு விஜய் ரசிகர்கள்? ஏன்னா 2021 6% இருங்க சொல்லிடுறேன். இல்லை, கால்குலேட் அரித்மெட்டிக்காக பேசுவோம். 21 6%, 24 தான் 8%. அப்போ 2% தான் விஜய் ஓட்டு இல்லைங்க. எது 6? 21 6%. ஆமா, 24 8%. விஜய் ரசிகர்கள் அந்த சீமான் தான். நீங்க தானே இப்ப சொன்னீங்க திமுக ஓட்டு போட சொன்னாங்க. ஆமா, கருப்பு சைக்கிள் வச்சு அப்ப திமுக போயிருச்சு. 19 21 அப்ப திமுக போயிருச்சு. அப்ப 6% சீமான் ஓட்டு. ஆமா, அப்ப 24 8%, 2% தான் விஜய் ஓட்டு. ஏங்க வெளிப்படையா முழுசா சொல்லி ஒருத்தர் ஓட்டு போடுறதோ நீங்க சொன்ன வாதப்படியே சொன்னாலும் 2% தான் விஜய் ஓட்டு. விஜய் ரசிகர்கள் ஓட்டு சிம்பாலிக்கா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இப்படி இது வந்து அவர் சொல்லல. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டான் தலைவர், அவர் குத்த சொல்றாங்கன்னு ஒருத்தர் 2 பேர் தெரிஞ்சுட்டு போய் போட்டாங்க. இப்போ அந்த ஓட்டு உள்ளாது. அவங்க என்ன, அவங்க தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க அடுத்து போட்டி களத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து பெரியார் இப்போ பெரிய பார்ப்பனிய கடப்பாறை வேறு எடுத்துருக்கீங்க. பார்ப்பனிய கடப்பாறை இந்த மண்ணில் 3%. பியூர் தமிழ் தேசியம் பேசுகிற சாதியவாதிகளாக இருக்கிறவங்க ஒரு 0.0% கூட இருக்காது. என்ன இதுதான் இந்த மண்ணில் கூட்டணினா இவங்க என்ன வாங்குவாங்கன்னு மே 4 பிறகு தெரியும். 2.5லேருந்து 3 தாண்டாங்க. இல்லை, 2 முனை போட்டினா யாராருன்னு நீங்கள் சொல்லணும்ல. தமிழ்நாடு 2 முனை போட்டி நீங்கள் சொன்னீங்க, யாராருன்னு சொல்லணும்ல. திமுகவும் தாவேக்காவும் தான். தாவேக்கா முதலிடங்க. ஒரு ப்ரூவனு, ஒரு டெஸ்டட் ஓட் பேங்க் எதுவுமே இல்லாத ஒரு திரை கவர்ச்சியை வச்சு மட்டுமே வரக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதின்னு பேசுறீங்களே, இது ஒரு எதிர்கட்சி அவ்வளவு உதாசீனப்படுத்துறீங்களா? நீங்க 66 எம்எல்ஏக்கள் வச்சது எதிர்கட்சி உதாசீனப்படுத்துறீங்க. இருங்க, அப்படிதாங்க எம்ஜிஆர் வந்தப்ப சொன்னப்ப நடந்துச்சு. எம்ஜிஆர் வந்து 67க்கு பிறகு எம்ஜிஆரையும் விஜய் ஒப்பிடுறது எவ்வளவு பேர் அரசியல் பிழைத்தோட கேளுங்க. எம்ஜிஆர் விஜய் ஒண்ணா? எம்ஜிஆர் உழைப்பு என்ன, விஜயோட உழைப்பு என்ன? எம்ஜிஆர் அரசியல் என்ன, விஜய் அரசியல் என்ன? அப்படிதான் பார்க்க கூடாது. எண்ணிக்கை தான். ஒண்ணு குவான்டிட்டியை பார்க்கணும், இல்லை குவாலிட்டியை பார்க்கணும். ஏதாவது ஒன்றை பாருங்க. குவாலிட்டி இருந்தால் குவாலிட்டி வருதுன்னு நான் சொல்கிறேன். எண்ணிக்கையை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தகுதி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மெத்த படித்தவன் தான் நல்லவன், பணக்காரனா இப்போ கார்பரேட் பணக்காரன் தான் பணக்காரன் நினைக்கவே இல்லை. வயசு மூத்தவனா 100 வயசு தானவங்க தான் மூத்தவங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த பார்வையிலே பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த கூடுற கூட்டம் என்னவா மாறும் அதை நான் பார்க்குறேன். அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க. இதான் யதார்த்தம். இல்லை, வெறுப்பில் இருக்கிறானா விஜயை பார்க்கணுன்னு விருப்பத்தில் வரானா? 2 இருக்கு. விஜய் மேலே இருக்க விருப்பம் ஒன்று, இன்னொன்று எதிர்த்தரப்புடைய அவங்களுடைய கடந்த கால 50 ஆண்டு கால அரசியல் வந்து எல்லாருக்கும் புரியுது. ஏமாற்ற முடியாது. ரொம்ப நாள் எல்லாம் கைக்குள்ளே உள்ளங்கையில் வந்துருச்சு. ஒருத்தர் ஏமாற்ற முடியாது. எல்லாத்தையும் பார்க்குறான். அதான் நானும் சொல்றேன், யாரும் ஏமாத்த முடியாது. அதனால தான் சொல்றேன், கவர்ச்சி காட்டி ஏமாத்தவே முடியாது. இவர் ஆட்சியில் இல்லையே, இவரை பத்தி குற்றம் சொல்ற. ஆட்சியில் இருந்து தவறு நடந்தா நீங்க இந்த முறை ஆட்சிக்கு வந்து 4 முறைக்கு குற்றம் சொல்லுங்க, அது நியாயம் எடுப்படும். அது வந்து இது மாதிரி பல பேரை நம்ம பார்த்துட்டோம். சந்திரபாபு நாயுடு வந்தாரு, திரும்ப தோத்தாரு. இவரு சிரஞ்சீவி வந்தாரு, தோத்தாரு. ரெட்டி வந்தாரு, ஆட்சி அமைச்சர் திரும்ப தோக்குறாங்க. அது நடக்கும். அது குற்றம் குறையில வரும். ஏன் இப்ப நம்ம தெலுங்கானா, அது ஆந்திராவில் பவன் கல்யாண் இல்ல இவர் ஆட்சி அமைச்சாரா, இவருடைய ரெட்டி பையன் NTR ராமாராவ் பையன்
காங்கிரஸ் கட்சி ரெட்டி அதான் ரெட்டி சொல்றேன். ரெட்டி அவரு ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட ஆட்சி நடந்துச்ச, அவர் வரப்போ அந்த ஆட்சியை தொடங்குறப்ப எப்படி இருந்துச்சு பிம்பம்? இந்தியாவே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்சி போச்சு. நடத்துறப்ப மக்கள் வந்து சில இது சரியா தப்பான்னு யோசிப்பாங்க. முதல்ல பேசப்படுறதுன்னா ஆட்டோக்காரர்லேருந்து அவங்க எல்லாம் எங்க பார்த்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டி தன்னழிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருத்தர் தூக்கி பிடிக்கிற கஷ்டம், பயங்கரமாக தூக்கி பிடிச்சாங்க. ஆனால் கடைசிக ஆட்சியே போச்சு. அதனால அப்படிலாம் நீங்கள் வந்து அளவுகோல் வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு வர கூட்டம் வந்து வாக்கா மாறுமானா, வாக்கா மாறுறதுனால தான் இவ்வளோ வெயிலில் வந்து நிற்கிறான். மயக்கம் போட்டு அப்படியே வச்சுங்க. தன்னை மறந்து விஜயை பார்க்குன்ற ஆர்வம் இருக்க, அந்த ஆர்வத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. அது வாக்குன்ற மதிப்பாக தான் இருக்க முடியுமே தவிர சும்மாலாம் நிராகரித்து பொய் சொல்கிறது வந்து தப்பானது. அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிறப்ப அப்படி பேசுவீங்க, நடுநிலையாக பேசுகிறப்ப அப்படி பார்க்க மாட்டேங்க. இல்லை, விசிகாவும் 8 தொகுதிகளில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? கம்யூனிஸ்டுகள் தொகுதியில் உங்களுடைய ஆதரவு? கண்டிப்பாக நாங்கள் இந்த 8, 2, 5, 10, 18 ப்ளஸ் வந்து ஒரு 4, 2, 2 இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இந்த 24 தொகுதி நமக்கு கிட்டத்தட்ட வருது. இந்த தொகுதியில் இருக்கிற நாங்களுக்கெல்லாம் அங்கே ஓட்டு இருக்கா அப்படின்ற அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. ஆதரவுன்றது எப்படி இருக்குங்களா, அவங்க வெற்றி பண்ணுட்டு மன ரீதியாக உன்னை கேட்பாங்க, ஆமாம் இவருக்கு ஒரு ஒருத்த ஓட்டு கூட அந்த தொகுதியில் இவர் ஆதிச்சு என்ன பண்ணுவார், அப்படி கிடையாது. இவர்கள் வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறதுக்குள்ள அதுவே பாசிட்டிவான ஒரு எண்ணம். அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில் எனக்கு ஓட்டு கூட இல்லாமல் போகலாம். எங்கள் ஆதரவு யாருக்கு, என்னோட மானசீகமான ஆதரவு யாருக்கு? வாக்குகள் உள்ள இடத்துல 1000 ஓட்டு இருக்கும், 500 ஓட்டு இருக்கும், 2000 ஓட்டு. இல்லை, நீங்கள் இதெல்லாம் வேட்பாளரை வச்சு தேர்வு பண்ணுறீங்களா, விஜய் வச்சு தேர்வு பண்ணுறீங்களா? இல்லை, இது வேட்பாளர் வச்சு தேர்வு பண்ணுறீங்களா, விஜய் வச்சு தேர்வு பண்ணுறீங்களா? தாவேக்கா ஆதரவுன்றது இல்லை, தாவேக்காவுடைய செயல்பாடுகள் வந்து திருப்தி அளிக்குது எனக்கு. இப்போ இல்லை சொல்கிறேன், இப்போது அந்த கட்சியில் அருள் ஆறுமுகத்துக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. தோழர் அருள் ஆறுமுகத்துக்கு குண்டாஸில் சட்டம் போட்டு அப்புறமா வெளியில் வந்துட்டார், இப்போ நிற்கிறாரு. 6 வழிச்சாலை மரியாதைக்குரிய ஷெரீஃப் தோழருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்னு வெளிப்படையாக சாதி வெறி ஆணவத்தோடு பேசுறதுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பேரும் உங்கள் ஆதரவு யாரா இருக்குது? இல்லை, இவங்க 2 பேரும் எனக்கு ஆதரவு தான். ஜெகநாத் மிஸ்ராக்கு ஜெகநாத் மிஸ்ரா என்னன்னா எந்த சூழல் அவர் பேசுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சாதி வெறியோடு பேசுறதுக்கு என்னங்க சூழல் தேவைப்படுது? என்ன சொல்றாரு, அதான் நான் சாதி வெறியன் தான், கண்டிப்பாக மூளை சாதி வெறியன் தான் ஒருத்தர் சொல்றான்னா தான் பிறந்த சமூகத்திற்கு முதல்ல லாயல்ட்டியா உண்மையாக விசுவாசமாக இருக்கிறது தான் முதல்ல அடிப்படை. அம்பேத்கர் இந்த கருத்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு, முதலில் நான் பிறந்த சமூகத்துக்கு நான் மிகச் சரியாக கடமையாற்ற வேண்டும். அப்படி கடமையாற்ற தவறுகிற நான் என்னை நானே அப்படி தவறு மிச்சது என்னை நான் படித்த படிப்பு அறிவு இந்த சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் என்னை நானே சுட்டுக்கொள்வேன்றார். முதல்ல வெறிதான் இருக்கக்கூடாது. அவர் பண்ண வார்த்தை இருக்குல்ல, நான் சாதி வெறிதான்னு, அது கண்டிக்கத்தக்கது, அது ஏற்கத்தக்கது அல்ல. ஆனால் அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி ஒருத்தர் வந்து சாதியை கடந்து ஒரு இயக்கம் வரப்போ அந்த இயக்கத்துக்கு வரப்போ சரியாகும்னு நினைக்க வேண்டியதான். எல்லாரையும் குற்றச்சாட்டு வச்சு குற்றவாளியாவே நீங்கள் பார்க்கவும் முடியாது, குற்றவாளியே பார்க்க முடியாது. நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, முடிவு எடுத்ததுக்காக சமரசங்களை மேற்கொள்றீங்க. இல்ல கரெக்டா? இல்ல சரியா? இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நேத்தி இப்ப அப்படி பாக்குறப்ப நான் கேட்கிறேன், செல்வகுமார் வந்து உங்களுக்கு நேத்தி வந்து RSS காரா தெரிஞ்சாரு, உங்களுக்கு பாஜகவுடைய கூட்டணியில் இருந்தப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியல, இப்ப கூட்டணியில் எப்படி நத்த தொகுதி ஒதுக்கி கொடுக்குறீங்க? கட்டாயமா தவறுதான், கட்டாயமா தவறுதான். கிடையாது, RSS காரருக்கு அப்படியே பார்க்க கூடாது, தவறுன்னு அப்படி பார்க்க கூடாது. அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டாருன்னா அவர் ஒரு பெரியாரிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி மோல்டானா அதை வரவேற்கணும். அதான் மனசு. சாதி வெறியை நோக்கி வச்சுக்கூடாது. சாதி வெறியனும் மனிதநேய பட்டாளனா, மனிதநேய மாந்தம் கொண்டவனா, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனா, நான் பிறந்த சமூகத்தை சாதியை தாண்டி மற்றவனும் மனுஷன்தான், அவனுக்கு சம உரிமை இருக்கு, அவனுக்கு வந்து எல்லா விதமான எதிர்பார்ப்பு இருக்குன்றது அங்கீகரிக்கிற ஒருத்தவன் தான் சமத்துவத்தை பத்தி பேச முடியும், சமூகத்தை பத்தி பேச முடியும். அப்பனா உங்களுக்கு பெரியார் அம்பேத்கர் லேபிளா வச்சுக்கிட்ட யாரா இருந்தாலும் எடுத்துக்கிறீங்க. அப்ப பாமக எடுத்துக்குங்க. பாமக ஒண்ணு மாற்றுக்கிறது. பாமக இருக்கிற கட்சியில சிறந்த கட்சி பாமக தாங்க, மற்ற கட்சியை விட. இல்லைன்னா போய் சொல்ல வேண்டியல. 260 அம்பேத்கர் சிலையை திறந்திருக்கிறாங்க. சாதி என்பது அழகான சொல்லுன்னு சொன்னாரு டாக்டர் அன்புமணி. அப்ப ஏத்துக்கிறீங்க நீங்க? அதாவதுங்க, சாதி என்பது அழகான சொல்லுன்னு சொன்ன அன்புமணி வந்து நீங்க சிறன கட்சிம்பீங்க. சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்ற சீமான் மட்டும் RSS காரரா மாறிட்டாரு. அதாவது என்ன விஷயம்னா, சாதி வந்து வெறியா இருந்தா ஏற்க முடியாது, பற்றா இருந்தா ஏத்துக்கலாம். பற்று என்பது எப்படி இருக்கணும்னா, இன்னொருத்தனுக்கு வந்து துன்பத்தை விளைக்கூடாது.
தான் சார்ந்திருக்க சமூகத்துக்கு நன்மை விளைவிக்கணும், படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், இடஒதுக்கீட்டில் கேட்கணும், அவனை உயர்த்தணும், அவனுடைய உரிமைக்காக போராட வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், அவனை பேச வைக்கணும், அவனை விழிப்புணர்வு செய்ய வைக்கணும். இதெல்லாம் வந்து அந்த உணர்வின் அடிப்படையில நடக்கிற ஒரு செயல். அந்த உணர்வு இருந்தாலும் சாதி வெறி அது வந்துருமே. நடக்கணும், அது நடக்கக்கூடாது. பற்று இருந்தாலும் சாதி வெறி வந்துருமேன்றேன். அப்படிலாம் கிடையாது. பற்று இருந்தாலே போதுமே. இப்ப பேருபாடு சாதி போட்டுக்குங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல தோழர், பேருக்கு பேர் சாதி போட்டுக்கோங்க. பாமகவுடைய சமூக நீதி போராட்டத்தில் அந்த மக்கள் மட்டும் இல்லைங்க, மற்றவங்களும் சேர்ந்து அந்த போராட்டத்தின் வழியாக இடஒதுக்கீட்டை வந்து பெரிய அளவில் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்த போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தில் என்ன விளைவுல ஒரு மைனஸு, என்ன தவறு, அவங்க செஞ்ச பெரும் பிழை, அந்த சமூகமே அல்லது வன்னியர் சங்கமே செஞ்ச பெரும் பிழை இது. தலித்தனோட குடிசையை கொளுத்துறாங்க இல்ல, அங்க தோத்து போயிட்டான், அங்க தோக்குறான். ஏன்னா அங்கதான் பற்று வெறியா மாறிடுச்சு. அங்க தோக்குறான். பற்று இருக்க கூடாது, பற்று தான் தொடர் வெறியா மாறுது. நீங்க பற்று இருக்கட்டும் இல்லன்னா என்ன அர்த்தம்? பற்று இல்லைன்னா ஏன் எங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பையன், என்னுடைய சமூகத்தை ஒரு பையனை வந்து அவன் படிக்கணும், விழிப்புணர்வு பெறணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், சிறந்த மருத்துவத்தை பெறணும், நல்ல குடிநீரை பெறணுன்றது எப்போ ஒன்றா பற்று இருந்தால் மட்டும்தான். அதுக்கு தமிழன்ற பற்று போதுமே, தமிழன் பற்று, திராவிடன்ற பற்று போதுமே. எது உங்களுக்கு சாதிங்கிற பற்று தேவையில்லைன்னு சொல்லவே இல்லையே நாங்க. இந்த பற்று தேவை, ஆனா இந்த பற்று தான் சரி, அந்த பற்றெல்லாம் தப்புன்னு சொல்றதும் தப்பு. சாதி வெறி கூடாது. என்னுடைய பார்வையில் சாதி வெறி வந்து எந்த இடத்துல ஏற்க முடியாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் இந்த சமூகத்திற்காக உழைச்சி போராடி இருக்காருன்னா, அந்த போராட்டத்தை பெற்றதுனால அடித்தட்டில் ஏறக்குறைய பட்டியல் சமூக மக்களுக்கு வரையராக இருக்கக்கூடியவருக்கும் வன்னியராக இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்குமான வந்து சமூக வாழ்நிலை என்பது ஒரே அளவில் தான் இருந்துச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்தால் ஒருத்தர் ரெண்டு பேர் வன்னியரில் இப்போ கொஞ்சம் உயர்வாக இருப்பாங்க, மற்றபடி ரெண்டு பேருமே ஒரு அடித்தட்டு நிலையில தான் இருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அப்போ அவருடைய உழைப்பு அந்த சமூகத்துக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த போராட்டம் தேவைப்பட்டுச்சு. அந்த போராட்டத்துக்கு தேவைப்படுறப்ப இந்த இரு சமூகங்களையும் இணைக்கணும், எல்லா சமூகத்தையும் இணைச்சு போராடின போராட்டம் இருக்குல்ல, அது ராமதாஸ் அவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு அரும்பெரும் இது. அது காலப்போக்கில் திசை மாறிச்சு பார்த்தீங்களா, அதை ஏற்க முடியாது. திசை மாறினது ஏற்க முடியாது. அதுக்காக அதே இந்த திசை மாறிட்டோன்னு சொல்றதுக்காக மீண்டும் அவங்க அந்த பழைய நிலைக்கு வரத அதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொன்னா உங்க பார்வை தப்பா இருக்கு. எனக்கு அதுலேயே ஒரு வருத்தம், அந்த திருமாவளவனுடைய அரசியல் மூவ், அந்த யுத்தியில் வந்து எனக்கு பெரிய அதிருப்தி இருந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் பாஜக, அவர் ஏறக்குறைய பாஜகவுடைய நெருக்கமாக இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவரோட தலைமை ஏற்ற பிறகு அப்படி போயிட்டார். ஆனால் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் பிள்ளை சண்டையில், அப்பா பிள்ளை சண்டையில் அவர் வந்து இப்படி ஒரு அணியாக நிற்கிறார். இந்த நேரத்தில் திருமாவளவன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அறிக்கை கொடுத்துருக்கணும்னா, அது அவங்க எதிர்பார்த்தாங்க, வெளிப்படுத்தினாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதிக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். நானே சமூக நீதி காத்த ஒரு போராளி தலைவராக அங்கீகரித்து, குறிப்பாக அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்துருக்காரு, குடிதாங்கி தமிழ் குடிதாங்கி பட்டம் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பணியாற்றினவர். சமீப காலத்தில் அந்த இயக்கத்துடைய முடிவுகள் வந்து தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு உருவாக்குனது, இதெல்லாம் வந்து பிழையானது. அதே மாதிரி இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் அவங்க எடுத்த முடிவுகள் தப்பானது. அந்த ஓரிரு முடிவுகளுக்காக அவங்க மொத்தமாக நிராகரிக்க முடியாது. எனவே கூட்டணி கட்சிக்கு தலைவர் நான் கிடையாது, கூட்டணி கட்சிக்கு தலைவர் திருமிகு ஸ்டாலின் அவர்கள் தான், திமுக தான், அவங்க முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி நிற்கிற 8 தொகுதியில் 7 தொகுதி வந்து பெரும்பகுதி வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அல்லது வன்னியர்கள் டிசைடிங் ஃபேக்டர் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல நிற்கிறாங்க. அவன் ஓட்டு போடுவான். இப்போ எப்படி போடுவான், திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்ஸ் வந்து எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரை உள்ளே வரக்கூடாதுன்னு திருமாவளவன் சொல்கிறப்ப, திருமாவளவன் மட்டும் அந்த இடத்துல இருக்கலாமான்னு ஒருத்தன் 20 மொத்தம் இருக்கிற வன்னியரில் 20,000 பேர், மொத்தம் ஒரு அந்த தொழில் 40,000 பேர் காய்ச்சணும், ஒரு 10,000 பேர் திமுக வன்னியர் 15,000 பேர் இப்போ மேஜராக தான் இருப்பாங்க. 10,000 பேர் அண்ணா திமுகலாம் கழிச்சிருங்க, 10,000 பேர் கலந்த 10,000 பேரில் 1000 பேர் திருமாவளவனுக்கு கூடான்னு திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் மாற்றி கொடுத்துனா, நீங்கள் 500 ஓட்டு 1000 ஓட்டு 3000 ஓட்டு 2000 ஓட்டு தானே வெற்றி வாய்ப்பை பெறுறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும்? இது எப்படி, இந்த பார்வை எப்படி, எனக்கு இதில் வந்து புரியல. எனக்கு என்னன்னு தெரியல. அண்ணன் ஒரு வருஷமாக அவருடைய பேச்சுகள் வந்து, அவருடைய அணுகுமுறைகள் வந்து இப்படி பிளாங்காக என்ன எப்படி விடுறான்னு எனக்கு வந்து கொஞ்சம் ஐயமாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ அறிவிச்சிருக்காரு தொகுதி காட்டுமன்னார் கோயிலில்.
காட்டுமன்னார் கோயிலில் தொகுதியை வந்து காங்கிரஸ்காரருக்கு போய் அறிவிக்கிறாரு. எனக்கு உரிமை இருக்குது கேட்குறது, அதனால் நான் கேட்குறேன். இந்த தேர்தல் நேரத்தில் கேட்குறது வந்து அது பாதிப்பு ஏற்படுறதுனால கொஞ்சம் யோசிக்கிறேன் நான். ஆனால் நான் கேட்க வேண்டிய உரிமை இருக்குது, கடமை இருக்குது. அந்த தொகுதியை வந்து இளையபெருமாள் பையனுக்கு, இளையபெருமாளுக்கு கொடுக்கலாம் இப்போ உயிரோடு இருந்தா. இளையபெருமாள் பையன் அவருக்கு பிள்ளையா பிறந்தாடு கொடுக்கணும்னு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சும்மா இருக்காரு? அவர் இன்ஜினியராக இருக்காரு, சம்பாதிச்சிருக்காரு, பொண்ணுங்கள்லாம் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் ஒரு சமூக, அவங்க குடும்பமே நல்லா உயர்ந்த நிலையில் இருக்குது. அவர் சமூக பணியாற்றுறாரா? விஜய் இளையபெருமாள் வச்சிருந்த கட்சியை தலைமையேற்று நடத்திட்டு இருக்காரா? அந்த கட்சி இயக்கமாக நடத்திட்டு இருக்காரா? நீங்கள் அவருக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நியாயம் இருக்குது. அல்லது வேற ஒரு பொது பேர்லையாவது அம்பேத்கர் பேரில் இயங்கிட்டு இருக்காரா? சமூக நீதிக்காக போராடுறாரா? அவருக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா நியாயம் இருக்குது. உனக்காக 40 வருஷமாக உழைச்சவன், தேஞ்சவன், சிறைக்கு போனவன், குடும்ப குட்டியை இழந்தவன், ரத்தம் சிந்தினவன், இவனை யாருக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னா என்ன முடிவுங்க இது? அவரு சொல்றாரு, நான் காங்கிரஸ்காரன், பச்சை காங்கிரஸ்காரன், நான் கேட்கவே இல்லையா சீட்டு. அவரை பிடிச்சி ஒரு துண்டா போட்டு இழுத்து என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்க ஈழவளன் கொடுத்துருக்கலாம். ஏங்க, எங்கேயோ இருந்த இளையபெருமாள் பையன் ஒரு இன்ஜினியருக்கு சம்பாதிச்சு சுகமாக 60 வயசு வரைக்கும் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிற கொடுத்துருக்க குழந்தை அரசு எங்கப்பா தேடுறான் அந்த பகுதி பக்கத்தில் இருக்காங்க, அவனுக்கு கொடுத்தான்னா நான் எதிர்பார்க்கல. சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புரியுதுக்காக சொல்கிறேன். சரி, எனக்கு வேணாங்க. அருந்தைய சமூகத்தை சேர்ந்தவர், அந்த சமூக அந்த 40 வருஷமாக உங்களோட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க போய் மேற்கு மாவட்டத்தில் நின்று ஜெயிக்க போடுறதா இன்னைக்கு இந்த யுகத்தில் நடக்காது. அவங்கள எப்போ ஆக்குவீங்க? இந்த மாதிரி தொகுதியில் தான் வாய்ப்புள்ள தொகுதி அவங்கள நிறுத்தி வெற்றி பெற முடியும். அவருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? சரி, தென் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் உங்களை உருவாக்குனாங்களே, ஆளாக்குனாங்களே, உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்களே, அந்த மாவட்டத்தை சேர்ந்த எத்தனையோ மூத்த அரசியல் தலைவர்கள் இன்னமும் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எல்லாரும் இருக்காரு, கனியமுதன் இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமே. ஏன் இந்த தொகுதியிலேயே பக்கத்தில் செலவு பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க? உங்கள் பின்னாடியே நாய்க்கு வாழா இருக்கிற மாதிரி வந்து ஆட்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்களே, உங்கள் காரை பின்தொடர்ந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, எல்லா இடத்துலையும் பார்த்து எங்கே தெய்வம் இருக்குன்னு கும்பிட்றதுல திருமாவளவன் திசை நோக்கி கும்பிட்டுட்டு வந்து கடையாக கிடக்கிறானே, அதில் ஒருத்தனுக்கு கூட உங்களுக்கு கண்ணு தெரியலையா? எப்படிங்க அது? எனக்கு என்னமோ அது புரியல. அதனால நான் ஏற்று சொல்லுவேன்னா, நான் பாமகலேருந்து கொண்டு வரேன் இந்த இதெல்லாம் வந்து இந்த நடைமுறை வந்து எனக்கு வந்து விளங்கவே இல்லை. அண்ணன் எடுத்த முடிவுலாம் நான் ரொம்ப வந்து சங்கடமாக இருக்கு எனக்கு. ஏன்னா நான் உழைச்சிருக்கேன், புரியுது, எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு கேட்க உரிமை இருக்குது. இனி என்னுடைய இறப்பு இடத்துக்கு இது வரைக்கும் வரலன்னு நான் ஒரு கூட்டத்தில் பேசி செய்தி பெருசாக போணுச்சு. நான் அதுவே வந்து வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் மகளில் கூட பார்த்தாரு. இப்போயும் நான் சொல்கிறேன், மெத்த பணிவன்போடு செய்கிறேன். சிந்தனை செல்வன் அவரே அங்கே இருந்திருந்தால் இன்னொரு தொகுதியில் வேறு ஆளாக போட்டுருக்கலாம். அவரும் வெற்றி பெற்றுப்பார். சட்டமன்றத்தில் நல்லா தான் பேசியிருக்காரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள இந்த வாய்ப்பை ஏன் தரல நீங்கள்? இப்போ பகைச்சிட்டீங்க. பாமகன்றது வந்து மிக முக்கியமாக வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி. 5% வாக்கு வந்துச்சு, 4 இருக்கும். கண்டிப்பாக 4% ஓட்டு இருக்கும். அதில் மருத்துவர் ராமதாஸுக்கு 1% போயிட்டு ஒரு 3% இருக்குது. இந்த 1% ஓட்டு நமக்கு ஆதரவான ஓட்டாக வந்தால் திமுக நிற்கிற இடங்களில் ஏறக்குறைய 120 இடத்துல வன்னியர்களுக்கு வாக்குகள் உள்ள தொகுதி 120 தொகுதி இருக்குது. இந்த 120ல் தான் 7 வருது. 7 தொகுதி நீங்கள் ஈஸியாக வெற்றி பெற தொகுதி தானே அது. மருத்துவர் ராமதாஸ் இருந்தால் ஈஸியாக வெற்றி பெற்றலாமே. திமுகவுக்கு நல்லது. இப்போ நீனும் காலை வாரி விட்டு திமுக காலையும் வார விட்டதாக இருக்கும். உண்மையாக ஸ்டாலின் முடிச்சுக்கிட்டு பார்த்தாருன்னா இந்த தேர்தலில் எங்கேயாவது போய் எனக்கு தெரிஞ்சு திமுக 95 இடத்துக்கு மேலே வராது, அதிமுக 80 இடத்துக்கு மேலே வராது. அதிமுக 65 பழைய 65 வரது எனக்கு என்னமோ தெரில. ஒரு சில இடங்களில் மாறுது. இன்றைக்கி இந்த தொகுதி மறுசீரமைப்பினால திமுகவுடைய கிராஃப் நேற்று வரைக்கும் டவுன் ஆகி கிடந்துச்சு, கொஞ்சம் மாறுது. அப்போ அதிமுகவுக்கு கிடைக்கப்படுற வாய்ப்பு வந்து இப்போ குறையும்னு நான் நம்புகிறேன், என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். அப்போ மீண்டும் வந்து இந்த இடத்துல எங்கன்னா ஒவ்வொரு தொகுதி நான் பார்க்குறேங்க, சில சட்டமே இல்லாமல் ஊதிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு தொகுதி போகிற நேற்று அந்த தொகுதியோட டேட்டாவை எடுத்தேன். தாவேக்கால ஒரு டேட்டா வச்சுருந்தேன். அதை என்னன்னு கூப்பிட்டு நைஸாக கேட்டேன். 32,000 பேர் அந்த தொகுதியில் அந்த கிளிக்கை தொட்டிருக்கான். 32,000 பேர். இப்போ இந்த 32,000 பேர் வந்து ஒரு 5,000 பேர்லேருந்து 10,000 பேர் இன்னும் ஒருத்தனை போட வச்சுட்டான்னு வச்சுங்களேன், 42,000 பேர். இப்போ விஜய்க்கு வந்து டிவிலையும் ஈவிலையும் பார்த்துட்டு திமுக பிடிக்காது அதிமுக பிடிக்காதுன்னு இன்னும் ஒரு 5,000 பேர் ஓட்டு போட்டான்னு வச்சுங்களேன். அப்புறம் வேட்பாளர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக அதிமுக வன்னியர் இருக்கவனா திமுக அதிமுக வேட்பாளர் வன்னியர் தான். கல்லர் இருக்காங்களா திமுக அதிமுக கல்லர் தான். உத்தரவு பெரும்பான்மை இருக்காங்களா திமுக அதிமுக கல்லர் தான். அந்த இடத்துல தாவே என்ன பண்ணியிருக்காங்க, உழைச்சவங்க சீட்டு இருக்காங்க. உழைச்சவன் எந்த சாதின்னு பார்க்காம கொடுத்துருக்காங்க. அப்போ உழைச்சவன் எந்த சாதினே பார்க்காத ஒருத்தவர் அவன் வேற ஒரு சாதியாக இருக்கிறான். அந்த தொகுதியில் 60,000 வாக்கு உள்ள இடத்துல திமுகவும் அதிமுகவும் பிரிச்சுக்குது.
அடுத்தது 2வது நிலையில் அது 3வது நிலையில் 25,000 ஓட்டு 40,000 ஓட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை மாறுறப்ப இது வரைக்கும் இந்த தொகுதியில் 75 வருஷமா இவங்களே தான் இருக்கிறாங்க. நம்ம சமூகத்தில் ஒருத்தர் கூட கொடுக்கல, சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம ஆள் ஓட்டு போட்டு அந்த சமூகத்தில் இருக்கிறவன் ஒரு 15,000 பேர் போட்டான்னு வச்சுங்களேன், 55 தாண்டிட்டாலே வெற்றி முனைக்கு வந்துடுறாங்க. அப்போ சத்தமே இல்லாமல் சில இடங்களில் விசில் ஊத போகுதுன்றது எனக்கு நெட் ரிசல்ட்டாக தெரியுது. நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு நல்ல ராகம் போட்டு மெட்டு போட்டு பாட்டு நல்ல மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டீங்க. வாக்கா மாறுமா? பார்க்கலாம். தமிழ்நாடு தழுவிய அளவில் தொடர்ச்சி உங்களை பயணங்களை மேற்கொண்டு இருக்கீங்க. அதுக்கு நடுவில் எங்களுக்காக உங்களை நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.